Recent times lot of women suffer from severe pain during their periods. This affects almost all age group of women starting from young girls to older people. So இந்த மாதிரி painful periods இருக்கிறதுக்கு one of the important reason is endometriosis. இந்த endometriosis அப்படின்றது uterus ஓட inner layer endometrium னு சொல்லுவோம். இந்த endometrial tissue நம்மளுக்கு out of the uterus grow ஆகுது, like ovaries இல்ல outer side of the uterus லாம் வளருது அப்படின்னா நம்ம இதை endometriosis அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெயினாக இந்த endometriosis அப்படின்றது ஒரு இன்ஃப்ளமேட்ரி கண்டிஷன். ஸோ எந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் இருந்தாலுமே நம்மளுக்கு அது ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது இவங்களுக்கு ப்ரொலாங்டு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் வாட் தே ஆஸ்க் இஸ் எண்டோமெட்ரியோசிஸை நான் டயட்னால எப்படி சரி பண்ண முடியும் டாக்டர், என்ன ஃபுட் நான் எடுக்கலாம் எடுக்கக்கூடாது, அதுக்கான கைட் தான் இந்த வீடியோ. நான் டாக்டர் நிவேதிதா அமில்தன், ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட் from the Hive Fertility Clinic. ஸோ உங்களுக்கு endometriosis ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ரொம்ப முக்கியமாக நீங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ண வேண்டிய விஷயம் கீரை வகைகள், ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர், இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ். இது எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் வெஜிடபிள்ஸ் அண்ட் இந்த காய்கறிகள் நம்மளோட ஈஸ்ட்ரோஜன் மெட்டபாலிசம்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாக இருக்கும் போது எண்டோமெட்ரியோசிஸ் ப்ராப்ளம் அதிகமாகும். அதுவே நம்ம இந்த மாதிரி கீரை வகைகள் அண்ட் ப்ரொக்கோலிலாம் எடுக்கும் போது ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் கம்மியாகிறதுனாலையும் இன்ஃப்ளமேஷன் கம்மியாகுது, ப்ளஸ் எண்டோமெட்ரியோசிஸோட பெயினும் கம்மியாகுது. செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் டயட்டில் இன்க்ளூட் பண்ணுறது மூலமாக எண்டோமெட்ரியோசிஸோட பெயின் கம்மியாகுதுன்னு நிறைய ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு ஃபிஷ்ஷில் அதிகமாக இருக்குது, ப்ளஸ் இதை தவிர நட்ஸ் அண்ட் சீட்ஸில் அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட டெய்லி டயட்டில் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் முக்கியமாக நீங்கள் உங்கள் டயட்டில் எடுக்க வேண்டியது ட்ரைட் பெரிஸ், அதாவது ப்ளூபெரி, கிரேன்பெரி. இதிலெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட்டோட ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கிறதுனால இதை ரெகுலராக நம்ம டயட்டில் எடுக்கும்போது எண்டோமெட்ரியோசிஸ்னால வர இன்ஃப்ளமேஷனோ அண்ட் இதனால் பீரியட்ஸ் டைமில் வர பெயினும் சிக்னிஃபிகண்ட்டாக கம்மியாகிறதா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆடட் டு திஸ் முடிஞ்ச வரைக்கும் மஞ்சள், டர்மரிக், இதில் குர்குமின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இந்த குர்குமின் டேப்லெட்ஸாகவும் அவைலபிளாக இருக்குது, இல்லைன்னா நம்மளோட ரொட்டீன் மஞ்சள்லையும் இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி குர்குமின் நீங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணும்போது உங்களோட எண்டோமெட்ரியோசிஸ் ரிலேட்டட் பெயின் கம்மியாகும். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ், ஹோல் கிரெயின்ஸ் இதெல்லாம் நீங்கள் எடுக்கும் போது உங்களோட இன்ஃப்ளமேஷன் கம்மியாகும் அண்ட் எண்டோமெட்ரியோசிஸோட சிவியரிட்டி கம்மியாகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ரெட் மீட் டெஃபினட்டாக ஃபுட்லேருந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சில ரிசர்ச்சஸில் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறது மூலமாக எண்டோமெட்ரியோசிஸ் ரிலேட்டட் பெயின் கொஞ்சம் கம்மியாகிறதா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு கன்க்ளூசிவான எவிடன்ஸ் கிடையாது. அதே மாதிரி சோய் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் ப்ரீவியஸாக எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கும்போது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ரீசெண்ட் டைம்ஸில் வர ரிசர்ச்சில் இந்த சோய் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறதுனால எண்டோமெட்ரியோசிஸ் அஃபெக்ட் ஆகிறது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெஃபினெட்லி காஃபி அண்ட் ஆல்கஹால் இன்டேக்கை கம்மி பண்ணும்போது இந்த இன்ஃப்ளமேஷனை நம்ம கம்மி பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எண்டோமெட்ரியோசிஸால் சஃபர் ஆகுறீங்க அப்படின்னா இந்த ஃபுட் டிப்ஸ் உங்களோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்க்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் டெஃபினட்டாக மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். பட் அலாங் வித் மெடிக்கல் அட்வைஸ் இந்த ஃபுட் டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது உங்களோட ப்ராப்ளம் சீக்கிரமாக பெட்டர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இந்த ஃபுட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக 3 to 6 months எடுக்கும் போது சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸ் பண்ணுறத நிறைய ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க.